ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துருவோம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை எடுப்பிலேயே அவர் அனுஷ நட்சத்திரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக வாரத்தின் முதல் நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கும். எதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்ற ஒரு சோதனைகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் 11:23 முடிஞ்சிருது. அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான, ஏன்னா பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய்கொண்டு இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் வேற நெகட்டிவான தன்மைகளில் அவர் இல்லை. அதனால வாரத்தின் ஆரம்ப நாள் மட்டும் முக்கிய முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஒரு தெரியாத ஃபேக் ஐடியில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருங்க. ஓடிபி சொல்கிறதுல கவனமாக இருங்க. ஃபேக் கால்ஸில் கவனமாக இருங்க. அதை தாண்டி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மிச்ச 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான நாட்களாக இந்த தடவை அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கப்புறமே 9, 10 ஆகிய 2 இடங்களில் ரொம்ப வலிமையான ஒரு அமைப்புகளில் இருக்கிறார். நல்லவைகள் நடக்கும். தந்தை வழி விஷயங்களில் புதன்கிழமை, வியாழக்கிழமை முழுக்கவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் பிற்பகுதியாகிய வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 10ஆம் இடத்திற்கு அவர் வரும்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கூட பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. பெரிய கஷ்டங்கள்லாம் இந்த தடவை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதக அமைப்பில் தான் இருக்குது. 7.5 சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். அது இப்பெல்லாம் பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. ஆகவே வழக்கம் போல வாரத்தின் முதல் நாளை தவிர்த்து மற்ற 6 நாட்களும் வழக்கம் போல கொஞ்சம் நல்ல விதமாக இயல்பாக பண வரவுள்ள நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தின் முதல் நாளை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். வியாழக்கிழமை நைட்டு வரைக்குமே, அதாவது செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு இந்த தடவை சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் வேலை செய்யாதுங்க. ஏன்னா சந்திரன் 8ல் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறார். சுப சந்திராஷ்டமமாக இருக்கும். எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல ஒரே மாதிரியான பலன்கள்லாம் நடந்துறது இல்லைங்க. இந்த தடவை நல்லா பாருங்க. சந்திராஷ்டமத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. குரு சுக்கிர பார்வைகளில் வேற அவர் 8ல் இருக்கிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், பணவரவுகள், நல்ல அறிமுகங்கள், மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தன்மைன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு தலைகீழா சந்திராஷ்டமா வேலை செய்யுங்க. ஒரு சுபத்துவ தன்மையில் சந்திரன் இருக்கும் பொழுது, பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் என்பதால் இந்த வார சந்திராஷ்டமம் அப்படியே தலைகீழாக மாறி மன உறுதி, மனோதைரியம், தன்னம்பிக்கை, புதிய நட்புகள், புதிய உறவுகள், எதிலும் தெளிவாக சிந்தனையில கண்டிப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களுக்கு அதற்கான திரும்ப பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாளும் கிடைக்குங்க. நல்ல வாரமாக இருக்குங்க. கிரகங்கள் தன்னுடைய இயல்பை அவ்வப்போது ஒரே மாதிரியெல்லாம் செய்யாதுங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு கூட எனக்கு நல்லது நடக்குது, எனக்கு பணம் வருதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான நல்ல வாரமாக இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்குது. வாரத்தின் திங்கட்கிழமை முதல் நாளில் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, நண்பர்களால் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் திங்கட்கிழமை முதல் நாளில் இருக்கும். மற்றபடி பணவரவிற்கு எந்த விதத்தில் தடைகள் இல்லாத, தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சூப்பர் வாரம்னு சொல்லுவேன். இந்த வாரத்தில் பாருங்க, அப்படியே நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சந்திரனே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்புல ஒரே நேரத்தில் 3 சுவர்கள் ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு உண்மையிலேயே கடந்த 2-3 வருஷமா என்னென்னலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி வைக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களும் இருக்குது. அந்த நேரத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து அப்படியே வலிமையான அமைப்புல ராசியை பார்க்கிறார்.
முப்பெரும் சுவர்கள் இப்போது உங்களுக்கு சந்திர அதியோகத்தில் கூட உங்க ராசிநாதன் வந்துடுறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும் எதையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை உண்டு. பணவரவு இருக்கும், இயல்பான நல்ல நிலைமையில மனசு இருக்கும், நட்பு உறவு நல்லா இருக்கும், காதல் உறவுகள் நன்றாக இருக்கும், காதல் கைகூடும், அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு அருமையான ஒரு காலகட்டம். எல்லா வகையிலையும் மனசு திடமாக நல்ல விதமாக ஒன்றை சிந்திக்கக்கூடிய இந்த 3 நாட்கள், செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களும் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வயதிற்கேற்ற வகையில் வியாபாரம், தொழில் போன்ற அத்தனை அமைப்புகளையும் அற்புதமா இந்த 3 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பட்டம், பதவி, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை போன்றவைகள் அத்தனையும் உயரக்கூடிய தன்மைகளை கண்கூடாக பார்க்கலாம். ஐயா அப்படியே வியாழக்கிழமையிலிருந்து ஒரு 3 நாள், வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பிக்குது. வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள், வெள்ளி சனி 2 நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திராஷ்டமம்னா கூட சந்திராஷ்டமம் கூட பெருசாக வேலை செய்யாதுங்க, பௌர்ணமி சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆடி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திராஷ்டமமாக இருப்பதால் இந்த வாரத்தில் நல்லவைகள் மட்டும்தாங்க கூடுதலாக நடக்கும். முதல் 5 நாட்கள் மிகப்பெரிய யோகம். வியாழக்கிழமை அந்த அமைப்புகளை நான் செவ்வாய் புதன் வியாழன் சொன்னேன் இல்லையா, இந்த 3 நாட்கள் எதையும் செய்யக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வாரம் உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பௌர்ணமியாக இருந்து உங்க ராசியை பார்ப்பார். அது ஆடி மாதம் மட்டும்தான். அப்ப ஆடி மாதத்துல பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு, ஆடி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு அமையுது. வாரத்தின் ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துலையும் அதற்கப்புறம் 6ஆம் இடத்துலையும் வார கடைசின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவர் அப்படியே சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களும் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளிலிருந்து விளக்குகள் ஏற்படக்கூடிய தன்மை. வாரத்தின் அப்படியே கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு 3-4 வருஷமா என்னென்ன பிரச்சனையில போட்டு உழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை அமைப்புகளிலிருந்து வெளியே ரிலீஸ் ஆகிற மாதிரி, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற அளவிற்கு எதிலும் ஒரு தெளிவான நன்மைகள், ஒரு தெளிவான திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு மனம் ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கடைசி நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சிறப்பாக இருக்குங்க. அப்பதான் அவர் பௌர்ணமி யோகத்திலிருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. தொட்டது துலங்கும். தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு நல்லதுகள் நடக்கும். எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, வேலை நல்லா இருக்கணுமா, தொழில் நல்லா இருக்கணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமா, காதல் நிறைவேறணுமா, கணவன் மனைவி நல்லா இருக்கணுமா, வழக்கு சாதகமாகணுமா, பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கணுமா, எந்த கடன் தீரணும், நோய் ஆரோக்கிய அமைப்புகள் நல்லா இல்லை, இந்த மாதிரியான இதுவரைக்கும் எது நமக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அது கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள், மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய, ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி ராசியை பார்க்கக்கூடிய இயல்பான நல்ல வாரங்க இந்த வாரம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இப்போது இருக்கிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது இந்த வாரத்தின் ஒரு நடுப்பகுதியில் 5ஆம் இடத்துல பூரண சுவர்கள் 3 பேரும் தொடர்பு கொள்வது என்பது அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு காட்டுது. ஐயா எனக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியை பற்றி பயப்பட வேண்டாம் என்பதை வேதையின் காரணமாக இன்னும் ஒரு வருஷத்திற்கு எந்த விதமான கெட்ட துர்பலனும் நடக்காது சிம்மராசிக்காரர்களுக்குன்றது அடிக்கடி சொல்லியிருக்கிறேங்க. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லை. வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கக்கிழமையில வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் செலவு இருக்கும். சில பேருக்கு புது வண்டி வாங்குறது, சில பேருக்கு ஏற்கனவே இருந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அல்லது வண்டி டக்குன்னு ஒரு இடத்துல நின்று போச்சு என்கின்ற மாதிரியாக வாகன விஷயங்கள்ல செலவுகள் இருக்கும். அதற்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல நாள், பிள்ளையால நன்மைகள். தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்தோ ஏது செய்தோன்ற மாதிரியாக அந்த குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கலாம், ஏது படிக்க வைக்கலாம்ன்ற குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகிட்ட இருந்து நல்ல செய்தி வரக்கூடியது. பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு. பெரியவர்களுக்கு இப்படின்னா இளைஞர்களுக்கு பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. இப்போது பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியான அந்த செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களும் 11ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் கோர்ட்டில் வெற்றி இருக்கிறவங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்கிறவங்க வெற்றி கிடைக்க போகுது.
எந்த ஒரு விஷயத்தை வெற்றியாக முடிக்கணும்னு நினச்சிங்களோ அது இந்த வாரம் முடியும். மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும். ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுறணும்னு நினைச்சவங்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு. இவரை ஜெயிக்க வேண்டும், இதை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய, வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரிபூரண வெற்றி இந்த வாரம் கிடைக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இப்போது சந்திரன் அவருடைய இயக்கங்கள் இருக்கின்றன. சந்திரனுடைய இந்த இயக்கம் வளர்பிறை சந்திரனாக அவர் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த தடவை, அதாவது பௌர்ணமி யோகத்துல சந்திர அதியோகம் புதனுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பினாலையும், ராசிநாதன் புதன் வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல மேன்மையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். 10ஆம் இடத்துல இப்போ பூரண சந்திர அதியோகமும் பூரணமான குரு சுக்கிரனும் இருக்கிறாங்க. தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு டைலமால இருந்தவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழில் அமைப்பு நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். சிறு குறு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அன்னைக்கு சம்பாரிச்சா தாங்க என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காசு என்கின்ற மாதிரியாக அன்றைய அமைப்புகளிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான தடுமாற்ற எண்ணங்களோடு நிலையோடு இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், எளியவர்கள், நடைபாதை கடை போன்ற அமைப்புகளில் வியாபாரத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே சிறப்பான நன்மைகள் உண்டுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், முதலாளிகிட்ட மனமாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களை பார்த்து கரிச்சு கொட்டிருந்த அத்தனை அமைப்புகளும், வேலைக்கே போறதுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு. அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், இதுதான் படிக்கணும், இதுதான் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பதால் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா இருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். அப்போது இளையவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. கல்வி, வேலை, தொழில் அமைப்புகளில் இளைஞர்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு. முகநூலில் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இதிலெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அப்படி போட்டு சம்பாதிக்கணும், ரீல்ஸ் போடணும் என்கின்ற மாதிரியாக தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, சங்கடங்கள் பெரிதாக இல்லாத யோக வாரங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக நன்மைகள், பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டு. உண்மையிலே துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஆனா அப்படியும் எனக்கு நல்லது நடக்கலேன்னு ஒரு 5-10% கண்டிப்பா சொல்லத்தான் செய்வீங்க. அவர்களுக்கு கூட இந்த வாரம் நன்மைகள் உண்டு. போன வாரம் சொன்னா அதே தான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா சந்திரன் இந்த தடவை 2, 3, 4ன்னு சொல்லப்படக்கூடிய பணம் தரக்கூடிய இடங்கள்லையும் நம்பிக்கை தரக்கூடிய இடங்கள்லையும் இந்த வாரம் முழுக்க அவர் இருக்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது, 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் வலுவாக இருப்பது, 12ஆம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறனால என்ன ஒன்று நடக்கும்? சண்டை சச்சரவுகள் அங்கே இதனால சகோதரர்களால் ஏதாவது ஒரு மனவேற்றுமை, கருத்து வேற்றுமை போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பை தவிர காசு பணத்திற்கு இந்த தடவை எந்த விதத்திலையும் குறை இருக்காது. 3, 9ஆம் பாவகங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நடுப்பகுதி 3 நாட்கள் மிகப்பெரிய அளவில் சுபத்தன்மை அடைவதால் அப்பாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு, அப்பாவின் சொத்துக்களை பற்றிய கவலை சார்ந்த விஷயங்கள், சொந்த வீடு சம்பந்தப்பட்ட கவலை சார்ந்த விஷயங்கள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில நமக்கே வேலை கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, உண்மையாக உழைச்சும் அதற்கான ஒன்றுமே நமக்கு வரவே இல்லையே என்பது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஒரு அறிமுகம் கிடைக்கவில்லை, இதுல தோத்து போயிட்டோம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்கள் மறுபடியும் அந்த முயற்சியை பண்ணுங்க. உங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அப்போது சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரு, ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன, வேலை தொழில் அமைப்புகள் இருந்த அந்த சங்கடங்கள் அந்த செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாளும் தீரும். ஆகவே நம்பி எதையும் செய்யக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து வியாழக்கிழமை நைட்டு வரைக்குமே இருக்கு. இந்த 3 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அட்டகாசமா இருக்கும். ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரம் தான். அடுத்த முன்பின்னான 2 நாட்களை பத்தி கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் நடுப்பகுதியில பணவரவு, முயற்சிகளில் வெற்றி, இளைய சகோதர அமைப்புள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சில புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமையான துலாத்திற்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நீச்ச சந்திரனாக வாரத்தில் திங்கக்கிழமை இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 8ஆம் இடங்கள் அதீத சுபத்துவத்தில் அமைந்திருக்க வாரத்தின் இறுதி நாட்களில் அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ராசிநாதன் கூட வலுவாத்தான் இருக்கிறார். சனியின் பார்வையில் இருந்தாலும் 11ஆம் இடத்துல எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த சோம்பல் போன்ற அமைப்புள்ள இனிமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது.
பழைய கஷ்டங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திரும்பியே வராது. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பயணங்கள் போன்றவைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களும் பணவரவு, குடும்ப அமைதி, புதிய நட்புகள் போன்றவைகள், யார் கணவன் மனைவி போன்றதில் கன்ஃபர்மேஷன், இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரியாக புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு அட்டகாசமான நாள் இந்த செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளும். என்ன நடக்கும்? இந்த ப்ரொபோசல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நம்முடைய விருப்பத்தை நேர்மையான வரையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதன் மூலமான அவர்களுடைய அனுமதிகள் வாங்குறதுக்கு ஒரு ரிஸ்க்கு, ஒரு மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் அமைப்பில் இருப்பீங்கள்ல, அந்த 3 நாள், அந்த நாள் அதுக்கு யோகமான நாள். உங்களுடைய நியாயமான விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே யார் வாழ்க்கை துணைவர் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய நாளாக இந்த செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள். குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு. அட்டமாதிபதி இப்போது சந்திர அதியோகத்தில் இருப்பதாலும் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனாலையும் புதையல் போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், குறிப்பாக ஷேர் மார்க்கெட் இந்த 3 நாளும் நல்லா இருக்கும். ஆகவே ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், முக்கியமாக காசு பணம் வரக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வழக்கு சாதகமாகும், வெற்றிகள் கிடைக்கும், முக்கியமாக தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியில் 1, 7ஆம் இடங்கள் செவ்வாய், புதன், வியாழன். வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை ஃபுல்லாக செலவு இருக்கும் அல்லது டிராவல் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வெட்டி பயணம்னு சொல்கிறோம் இல்லையா, போயிட்டு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் போயிருக்கவே தேவையில்லை, ஃபோன்லேயே பேசியிருக்க வேண்டிய விஷயத்துக்கு தேவையில்லாமல் நேராக போயிட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரி திங்கக்கிழமை காலையில் டிராவல் பண்ணுறதுக்கு யோசிங்க. போகிற காரியம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிறப்பு அளவில் நடக்காது. ஏன்னா அவர் நீச்சம் 8ஆம் அதிபதி நீச்சமாய் தான் 12ஆம் இடத்துல வர்றார். ஆனால் அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் 1, 7ஆம் இடங்கள் அதீத சுபத்துவத்திலையும் உங்கள் ராசி கூடுதல் சுபத்துவத்திலையும் அடைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய நல்ல யோக நாள்னு சொல்லுவேன். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் ராசியில் அமர்ந்து ஒரு சுக்கிர குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அட்டகாசமான ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? எது வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் இருக்குது. மதிப்பு மரியாதை கூடும், உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், எதிர்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே ஓடி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவு அட்டகாசமாக இருக்கும். பிரிந்தவர்கள் மறுபடியும் சேரக்கூடிய அமைப்புகளை நீங்கள்லாம் யோசிக்க செய்வீங்க. காதலன் காதலி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. யார் நமக்கு ஏற்றவர், ஒரு நட்பு, கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த நண்பரோட சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணலாம், தொழிலை பண்ணலாம். இதுக்கெல்லாமே செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் எல்லா விதத்திலும் ஏற்பாடுள்ள நல்ல அமைப்புங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வேலை ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம், வேலையை தைரியமாக விடலாமான்ற எண்ணத்தில் கொஞ்சம் டைலமால இருக்கிறவங்க கூட பரவாயில்லங்க, உங்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் வராது என்கின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் அட்டகாசமாக இருக்கின்றன. கடைசி, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளைய சகோதர உறவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய, தம்பி தங்கையாளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை மட்டும், இந்த திங்கக்கிழமை மட்டும் வார ஆரம்பமே அட்டகாசமாக அவங்களுக்கு அமையுது. எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இது வரைக்குமே ஒன்றும் இல்லைங்க, இவ்வளவு உழைச்சும் எனக்கு ஒன்றும் சரியாக கிடைக்கலைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான ஒரு மன அமைப்புகளில் கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் துவக்கமே நல்லா இருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் கடுமையான 6, 12ஆம் இடங்கள் கடுமையான சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு புதிய கடன்கள் வரலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனுக்கு அப்படியே வாங்கிட்டு புதிய கடன், வட்டி குறைச்சல ஏதாவது ஒன்று பண்ணுறது, அல்லது கடனை அடைக்கிறதுக்கு தேவையான அந்த இதை பண்ணலான்னு பார்க்குறேன், ஒரு காட்டை விற்கலான்னு பார்க்குறேன், வீட்டை விற்கலான்னு பார்க்குறேன், விற்றுட்டு அப்படியே சுத்தமாக வெளியே வந்துடலான்னு பார்க்குறேன், ஒரு பகுதியை மட்டும் விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு இன்னொரு பகுதியை டெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கடந்த 3 வருடங்களாக எது உங்களுக்கு நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவும் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போக முடியும், தூர பயணங்களால் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும்.
பாஸ்போர்ட் விசா பத்தின சிக்கல்கள் எல்லாம் அப்படியே தீரப்போது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3 நாட்களும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை, தொழில், வியாபாரம், வண்டி வாகனம் வாங்குறது போன்ற மனசுக்கு பிடிச்சமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில் உங்கள் ராசியிலேயே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே பௌர்ணமியை அமையுது. அது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு அமைப்பு. அந்த கடைசி வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருப்பீங்க. எதையும் சாதிக்க முடியும். மனம் ஒரு எதிர்கால சிந்தனையை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கும். எதிலும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கலாம், யாரையும் அறிமுகப்படுத்திக்கலாம். தொட்டது துலங்கக்கூடிய கடைசி 3 நாட்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடிய யோகமான நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் 11, 12ன்னு வராரு. ஆனால் அவர் வளர்பிறையில் தான் இருக்கிறார். உங்களுடைய 6 ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருப்பது என்பது தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே எது கைகூடலையோ அது கைகூடும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கக்கிழமை விடுங்க, கொஞ்சம் குழப்பமாக தான் போகும்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அட்டகாசமான நாளுங்க. 5, 11ஆம் இடங்கள் மிகப்பெரிய அளவில் பரிபூர்ண அமைப்புகளில் இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தொட்டது துலங்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய, இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணலை, இந்த பிள்ளைக்கு என்ன படிப்புக்கு சரியா இல்லை, இந்த பிள்ளைய காலேஜில் சேர்க்க முடியல, அல்லது நினைச்ச படிப்பு இல்லை, நினைச்ச வேலை இல்லைன்னு பெத்த பிள்ளைங்களை பற்றி ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா, வயதிற்கேற்றார் போல அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இதெல்லாம் கல்யாணம் ஆகலவங்க. கல்யாணம் ஆகாத எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்னங்க நடக்கும்? தொட்டது துலங்கும். என்ன நினைக்கிறீங்களோ நேர்மையான முறையில் ஒரு சரியான அமைப்பில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் 5, 11ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகள்லையும் ராசியை குறிபார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோகம் இல்லையா? ஆக உங்களுடைய மனசுக்குள்ள ஊற போட்டு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது தெளிவாக பண்ணலாம். ஒன்று முயற்சி தாங்க நல்லா இருக்கணும். இவ்வளவு நான் சொல்லியும் அப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஜாதக தசாபுக்திகள் ஏதேனும் ஒரு நிலையில 6, 8ஆக அமைந்திருந்தாலும் கூட கோச்சாரம் நன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சிகளுக்கேற்ற பலன் தரணும், பலன் கிடைக்கணும்ன்றது கண்டிப்பாக ஒரு விதிங்க. ஆக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் கண்டிப்பாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உறுதியாக உண்டு. எல்லா நிலைமையிலையும் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். வார இறுதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் சுப பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வது, டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பயணம், அவர்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல ஒரு பயணத்தின் மூலமாக வார இறுதி நாட்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனி 30 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு இடிக்குதுன்ற மாதிரி, புரட்டாதி இப்போத்தான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி அமைப்பு இளைய பருவத்தினருக்கு எல்லாவற்றையும் என்னதான் கோச்சாரத்தை நம்ம ராசி பலனா சொன்னாலும் கூட சனியை மீறி ஒன்றும் நடந்துறாது. ஆக ஜென்மச்சனி அமைப்புகள் இப்போது உங்களுக்கு லேசாக மன பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. எதுவும் நடக்கலையே, அங்கே இடிக்குதே இங்கே இடிக்குதே, டப்புனு இது நாள் வரைக்கும் வண்டி ஒழுங்காத்தானே போய்கிட்டு இருந்தது, இப்போ மட்டும் என்ன திணறுது என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய யோக அமைப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு. அப்படியே 11ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல வலிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல மிகப்பெரிய யோக பலன்ங்க. ஆக என்ன நடக்கும்? முயற்சிகளுக்கேற்ற நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லா நிலைமையிலையும் பெரிய மன அழுத்தங்கள், பெரிய மன கஷ்டங்கள் இப்போது இருக்காது. அவர் ஏமாத்துறார், இவர் ஏமாத்துறார் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் நம்ம ஏமாந்தோம், ஏன் எப்படி இது நடந்தது என்கின்ற மாதிரியாக உங்களுடைய அமைப்புகளையே சீர்தூக்கி பார்த்து எதில் தவறணும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வேலை தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். சொந்த வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒன்று இடிக்கிற மாதிரியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு 90% பேர் தான். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மற்றும் மீனராசியிலேயே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு வீடு, வாகனம் போன்ற அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே அடையக்கூடிய தன்மையென அனைத்தும் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.